செய்திக்குறிப்பு. மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் அவர்கள் காலமானார். கொச்சி. மலையாளிகளின் அன்புக்குரிய நகைச்சுவை நடிகரும் தேசிய விருது பெற்ற நடிகருமான சலீம்குமார் அவர்கள் காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருக்கு 56 வயதாகும். முன்னதாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருந்த சலீம்குமார் அவர்கள் நீண்ட காலமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நகைச்சுவை கதாபாத்திரங்கள் மூலம் மலையாள ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த சலீம்குமார் அவர்கள் பின்னர் ஆழமான மற்றும் சவாலான கதாபாத்திரங்களிலும் தனது நடிப்பு திறமையை நிரூபித்தார். 1996ஆம் ஆண்டு வெளியான இஷ்டமான 100 வட்டம் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான அவர் 3 தசாப்தங்களை தாண்டிய தனது நடிப்பு வாழ்க்கையில் 320க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்களை மறக்க முடியாத வகையில் உயிர்ப்பித்துள்ளார். அச்சனுறங்காத்த வீடு திரைப்படத்தில் நடித்ததற்காக மாநில விருதையும், ஆதாமின்றை மகன் அபு திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய மற்றும் மாநில விருதுகளையும் சலீம்குமார் அவர்கள் பெற்றுள்ளார். வடக்கன் பரவூர் பகுதியைச் சேர்ந்த சலீம்குமார் அவர்கள் மிமிக்ரி மேடைகள் வழியாக கலை உலகிற்குள் நுழைந்தார். கொச்சின் கலாபவன் மற்றும் காமிக் கோலா நிகழ்ச்சிகளில் அவர் வெளிப்படுத்திய திறமையே அவரை திரைப்பட உலகிற்கு அழைத்து வந்தது. அவரது உடல் இன்று காலை பரவூர் டவுன்ஹாலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் அவரது இல்ல வளாகத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையாள திரைப்பட உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக சலீம்குமார் அவர்கள் மறைவு கருதப்படுகிறது. தனது நகைச்சுவையாலும் சிறப்பான நடிப்பாலும் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கும் அந்த கலைஞருக்கு ஆழ்ந்த அஞ்சலிகள். இந்தியாவை உலக நாடுகளின் மத்தியில் உயர்வாக நிலைநிறுத்துவது அதன் மகத்தான பண்பாடு. திருவனந்தபுரம். இந்தியாவை உலக நாடுகளின் மத்தியில் உயர்வாகவும் தனித்துவமாகவும் நிலைநிறுத்துவது இந்நாட்டின் மகத்தான பண்பாடே என்று திருவனந்தபுரம் மேயர் வி. ராஜேஷ் அவர்கள் தெரிவித்தார். அகில தந்திரி பிரச்சார சபாவின் ஆண்டு பொதுக்கூட்டத்தை நந்தவனம் கிருஷ்ணபிள்ளை நினைவு மண்டபத்தில் தொடங்கி வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். முன்னாள் அரசாட்சி காலத்தில் நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் அன்றாட தேவைகளுக்காக செல்வத்தை சிக்கனமாக பயன்படுத்தி எதிர்காலத்திற்காக செல்வத்தை சேமித்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பண்பாட்டை கடைபிடித்ததாக அவர் குறிப்பிட்டார். அதுவே பாரதிய பண்பாட்டின் சிறப்பம்சம் என்றும் இத்தகைய மரபு உலகின் வேறு எந்த நாட்டிலும் காண முடியாது என்றும் அவர் கூறினார். உலக மக்களை ஈர்க்கும் பல்வேறு அம்சங்கள் இந்திய பண்பாட்டில் உள்ளதாகவும் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களிடையே தெய்வீக சாநித்தியம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருவிதாங்கூர் அரச குடும்ப உறுப்பினர் அவிட்டம் திருநாள் ஆதித்ய வர்மா அவர்கள் பாரம்பரிய விளக்கேற்றி வைத்து உரையாற்றினார். நமது பண்பாடு மிகப்பெரிய பாரம்பரிய செல்வம் என குறிப்பிட்ட அவர் தற்போதைய டிஜிட்டல் யுகத்தில் அனைத்தும் தானியங்கி முறையை நோக்கி செல்கின்றன என்றார். முன்னர் கோயில்களில் செண்டை, தவில், நாதஸ்வரம் போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது பல இடங்களில் தானியங்கி ஒலி அமைப்புகள் பயன்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கோயில் தரிசனத்திற்கான பாரம்பரிய உடை அணியும் வழக்கமும் பல இடங்களில் குறைந்து வருவதாகவும் நமது நம்பிக்கைகளையும் மரபுகளையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியின் போது மேயர் வி. ராஜேஷ் மற்றும் அவிட்டம் திருநாள் ஆதித்ய வர்மா ஆகியோர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். SSLC மற்றும் +2 தேர்வுகளில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான விருதுகளை ரயில்வே காவல்துறை ஆய்வாளர் வி. தீபின் அவர்கள் வழங்கினார். மருத்துவ நிதியுதவியை பிரேம்குமார் IPS அவர்கள் வழங்கினார். ஆண்டு வரவு செலவு அறிக்கையை டாக்டர் விஷ்ணு நம்பூதிரி அவர்கள் சமர்ப்பித்தார். பல்வேறு பிரமுகர்கள் வாழ்த்துரையாற்றினர். மேலும் பிரேம்குமார் IPS, வி. தீபின், தொழிலதிபர் மது பாஸ்கரன் பிள்ளை உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் அவிட்டம் திருநாள் ஆதித்ய வர்மா அவர்களால் பொன்னாடை மற்றும் நினைவு பலகை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் ராஜேஷ் நம்பூதிரி, அமைப்பின் தேசிய தலைவர் MS ஸ்ரீராஜ் கிருஷ்ணன் போட்டி உள்ளிட்டோர் உரையாற்றினர். மாவட்ட செயலாளர் அகில் US நன்றியுரை வழங்கினார்.